எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பதிவுகளுக்குமே உங்களுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பணம் தொடர்பான கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வுகள், வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக போகலை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏற்படுற பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரங்களை எப்படி யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு நாங்கள் கொஞ்சம் தவிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் சேனல் எங்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் எங்களோட சேவை, இதுதான் எங்களுக்கு தேவை. சரிங்களா? சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மாந்திரீக கலையை அனைவரும் அறிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நாம் இந்த சேனலில் இந்த ஆன்மீக சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், விரும்பியதையெல்லாம், கேட்டதையெல்லாம், நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய உப்பு தாந்திரீகத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்குறச்ச இந்த பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நம்மளுடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றிக்கிறது, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு எப்படி நம்மளுடைய ஆசைகளை எந்த தடையும் இல்லாமல் வெற்றியாக்கிக்கிறது அப்படின்னுட்டு நான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பார்ப்பட்ட ஒரு சக்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எப்பயுமே எல்லாரையும் கேளுங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட சில நேரங்களில் சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதை நம்ம இயற்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒன்று கடவுள் நம்பிக்கை அல்லது இயற்கை நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி கடவுளையும் இந்த இயற்கையும் நம்ம பிரபஞ்சத்தோடு நாம் கனெக்ட் பண்ணுறோம். இந்த பிரபஞ்சம் தான் இறைவன். நம்ம சாமி கும்பிட்றவங்களுக்கு இறைவன், கும்பிடாதவங்களுக்கு இயற்கை. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், எண்ணங்களை பொறுத்து வேலை செய்யுது. அதாவது திங்கிங் அப்படின்னுட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இட்ஸ் ட்ரூ லைன். அப்துல் கலாம் சார் கூட சொன்னார், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நினைக்கலாம், கனவு கண்டால் நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருமா அப்படின்னா, கனவு காண்றதுன்னா அதை பற்றின திங்கிங் தொடர்ந்து நினச்சிட்டே இருங்க. நல்ல எண்ணங்களை நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர்ஸை பற்றி நல்ல விஷயங்களை நினச்சிட்டே இருக்கும்போது இந்த எண்ணங்கள் என்ன பண்ணும்னா உங்களை அதுவாகவே மாற்றிடும். நீங்கள் நினைக்கிற எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய செயல்களை மாற்றிடும். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கிடைச்சி நல்ல ஒரு சம்பளம் வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரியான திங்கிங், இந்த மாதிரியான எண்ணங்களில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணமே செயலாக மாறிடும். அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசை, வீடே கட்ட முடியல, தொடர்ச்சியாக நல்ல வீடு கட்டுவேன் அந்த திங்கிங்லேயே இருக்கும்போது அவர்கள் சீக்கிரமாக வீடினை கட்டுவார்கள். அதுக்கு இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் கேட்கலாம், நான் வீடு கட்டணும்னு நினச்சா மட்டும் போதுமா? அதுக்கான எந்த வழிகாட்டுதலுமே இல்லையே. ஏன்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு வச்சா போதாது, அந்த செயலுக்கான சூழ்நிலைகளும் நம்மளை சுற்றி இருக்கணும்.
அது அமையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும். இப்போ நீங்கள் வீடு கட்டணும்னு திங்கிங்கில் அதிகமாக இருக்கும்போது உங்கள் கையை பிடிச்சி அந்த வீடு கட்டுறதுக்கான விஷயத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சமே உங்களை இழுத்து செல்லும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, மனதில் நல்ல எண்ணங்களை, நல்ல விஷயங்களை தொடர்ந்து எண்ணுங்கள், நினையுங்கள், வேண்டுங்கள் அப்படின்னு சொல்கிறது. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்திடத்திட கேட்கும் பொழுது அந்த ஆசை நிறைவேறும். உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல அதிர்வலைகளும் உங்களுக்கு வரமாக வரும், வெற்றியாக வரும். சரிங்களா? சரிங்க, இந்த எண்ணங்களினுடைய வேகம் எப்படி இருக்கும், எவ்வளவு காலத்தில் அது நிறைவேறும்? அடுத்த கேள்வி கேட்பீங்களே. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது, சம் பீரியட் அப்படின்னு சொல்கிறது. அதாவதுங்க, நம்முடைய எண்ண அலைகள் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற அந்த வேலென்த் மனிதர்கள் மாறுபடும். நான் சொல்லப்போனால் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒரு டைம் சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் சில பேர் 4 டைம் 5 டைம் சொன்னால் தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கவே ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒரு டைம் புரிஞ்சுக்கிறவங்க புத்திசாலியும் இல்லை, 4 டைம் கழித்து அப்சர்வ் பண்ணுறவங்க முட்டாளும் கிடையாது. இது என்னென்னா அவங்களுக்கான அந்த உட்கிரகிக்கும் திறன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் ஒரு 4 இட்லியை அரை மணி நேரம் சாப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் பாருங்கள், 4 இட்லியை சும்மா அப்படியே ஒரு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே பட்டன்னு சாப்பிட்ருவாங்க. நாம் அப்படி நினச்சாலும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். சிலர் ஒரு விஷயத்தை ரொம்ப டீப் எமோஷ்னலாக திங்க் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கிறது என்ன, நம்ம வீட்டு ஆட்களில் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் இது வரைக்கும் ஒரு வெசனப்பட்டோ வருத்தப்பட்டோ நான் பார்த்ததில்ல. சரி, நடந்துருச்சு, அடுத்து என்ன பாரு அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் நான் எப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னல் டைப்பு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் கூட அதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு நாளாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது என்ன இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ என்னுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அவங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த நிமிஷம் மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரி மனிதர்கள் எண்ணங்களினுடைய பவர் ஸ்ட்ராங் மாறுபடும். இப்போ நாம் அதிகமாக அந்த எண்ணங்களை வீணடிக்கும் போது, வேஸ்ட்டு பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு பவர் குறைஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு எண்ணங்களை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க. ஃபீலிங்கான விஷயத்துக்கு அதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்ச அது அந்த எண்ணத்தோட பவர் குறைஞ்சிரும். ஒரு சின்ன ஒரு சோகம் நடக்குது, அடுத்து கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் பவராக இருக்குன்னு அர்த்தம். அதையே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஆறுதல் படுத்த அந்த எண்ண அலைகள் அதிகமாக உங்களிடம் செலவு செய்யும். ஸோ உங்களுடைய பவர் குறைஞ்சிரும். ஸோ ரொம்ப எமோஷ்னல் பர்சன்ஸ் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற டேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வேண்டியும் கிடைக்கலங்கிறதுக்கு தான் காரணம். சில பேர் டக்குன்னு கிடைக்கும்பாங்க. அவங்க அதை அவங்களோட திங்கிங் ஒரு குதிரை கடிவாளம் மாதிரி இருக்கும். அது ஃபீலிங் எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், நான் வேண்டேன், அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் ஸ்ட்ராங் மைண்டோடு அவங்க இருப்பாங்க. அந்த திடமான மனநிலை, திடமான எண்ண அலைகள் உங்களை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கும். ஸோ இதுக்கான டேஸ் மனிதர் மாறுபடும். ஒருத்தருக்கு 10 நாளில் நடக்கும், ஒருத்தருக்கு 40 நாள், 1 வருஷம், 2 வருஷம், இப்படிலாம் நம்மளுக்கு நடக்கும். பட் யாராக இருந்தாலும் சீக்கிரமாக நடக்கணும். இப்போ ஒரு எமோஷ்னல் பர்சன் 1 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. அவங்களுக்கும் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு என்ன வழி, அவங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே 40 நாளைக்குள்ளே நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில வஸ்துக்களை பயன்படுத்தலாம். வஸ்துக்கள்னால் என்னங்க, நீங்கள் என்னங்க கோட்வேடாக வச்சு சொல்கிறீங்க, வஸ்துக்கள்ங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னா, வஸ்துனா பொருட்கள்னு அர்த்தம்.
சில பொருட்களுக்கு இயற்கையாகவே பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற பவர் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, தங்கம் இருக்கு இல்லையா, இந்த தங்கத்தை கையில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. அதே ஒரு துருபிடிச்ச இரும்பு ஆணியை உங்கள் கையில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் கைக்கு வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்லா இருக்குது. அதே ஒரு துருப்பிடிச்ச ஆணி கைக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அது ஒரு ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது, என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி சில பொருட்களுக்கு எண்ணங்களை விரிவுபடுத்துகிற சக்தி இருக்குது, பவராக்கிற சக்தி இருக்குது. அப்படி ஒரு பொருள் தான் உப்பு, அதாவது கல்லுப்பு. பொதுவாக இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வீட்டின் மகாலட்சுமின்னு சொல்கிறது. வீட்டில் குறையாமல் இருக்கக்கூடிய பொருட்களில் கல்லுப்பு, தூரப்பருப்பு, அரிசி, இந்த 3 பொருளும் வீடுகளில் எப்போதும் குறையாமல் இருக்கணும். இந்த 3 பொருள்களும் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாலோ அல்லது தீர்ந்து போயிடுச்சு, சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குறையும் என்பது சாஸ்திரம். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே உப்பு பாதி அளவுக்கு இருக்கும் போதே வாங்கிட்டு ரொப்பி வச்சுக்கோங்க, அரிசி பாதி அளவுக்கு இருக்கும் போதே வாங்கிட்டு வச்சுக்கோங்க, பருப்பு பாதி அளவுக்கு இருக்கும் போதே வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் அதை தீர விடாதீங்க, காலியாக விடாதீங்க அப்படின்னு சொல்கிறது இதனால தான். இப்படி இந்த உப்பு என்பதுக்கு மெயினான விஷயம் என்னென்னா, நம்மளோட மைண்டோட எண்ண அலைகளை ஸ்ட்ராங் பண்ணுற சக்தி, பிரபஞ்சத்தோட நேரடியாக கனெக்ட் பண்ணுற சக்தி, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்மளோட இந்த பிரபஞ்ச விஷயத்துக்கு, நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னா, ஏதாவது ஒரு நாள், பர்டிகுலராக இந்த நாள் அப்படின்ட்டு இல்லை, ஏதோ ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அழகாக ஒரு கீழே தரையில் உட்காரலாம் அல்லது சேர் மேலே உட்காரலாம், அது உங்களோட விருப்பம்தான். உங்கள் 2 கையிலையும் ஒரு கைப்பிடி கல்லுப்பை வச்சுக்கோங்க, கையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கீழே உட்கார மாதிரி இருந்தால் உங்களோட மடி மேலே கை வச்சுக்கோங்க, சேராக இருந்தால் நீங்கள் நார்மலாக அந்த இருக்கை மேலே வச்சுக்கலாம் அல்லது கால் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடிட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா சில பேர் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ட்டு திங்கிங் ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் ஒரு எண்ணத்தில் கவனமாக இருந்தீர்கள், ஒரு எண்ணத்தை நிறைவேற வேணும்னு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா இட்ஸ் சக்ஸஸ், சீக்கிரமாக ஆகும். 4-5 விஷயம் நீங்கள் உள்ளே புகுத்தும் போது அதனோட பவர் குறையும். இதுக்கு கொஞ்சங்கும்போது கொஞ்சம் அதனுடைய அந்த ஒரு நிறைவேறும் வேகம் குறையும். அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் நிறைவேறணும்னு வேண்டுறச்ச ஏதாவது ஒரு ஆசையை எப்பயுமே பிரார்த்திக்கிறது நல்லது. அது நிறைவேறியவுடன் நீங்கள் மற்ற ஆசையை நினைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கல்லுப்பை கையில் வச்சுட்டு உங்களோட கண்களை மூடிக்கிட்டு என்ன வேண்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கோங்க. அதிகபட்சமாக ஒரு 15 to 20 நிமிடங்கள் கண்களை மூடி என்ன தேவையோ அது மனதார இந்த பிரபஞ்சத்திடத்தில் கேளுங்க. அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்க அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தியுங்கள். இப்படி வேண்டி கொண்டீர்கள் சொன்னால் இது தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி செய்யலாம். எத்தனை நாள் சார் செய்யலாம்? ஒரு 7 நாள் செய்யுங்க. 7 நாள்லையே உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நல்லா பவர் ஆகிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து நீங்கள் இந்த உப்பு தாந்திரிகத்தை செய்ய தேவையில்லை. நீங்கள் நார்மலாக நீங்கள் திங்க் பண்ணும்போதே அந்த அந்த உங்களோட மைண்டுக்கு பவர் அதிகமாகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் இதை கையில் வச்சுட்டு செய்யும்போது இயற்கையாகவே அந்த எண்ணலைகள் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க, அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் சீக்கிரமாக நிறைவேறிடும். ஃபஸ்ட்டு அந்த 7 நாள் இந்த உப்பு தாந்திரிகத்தை செய்யும்போது இதை செஞ்சு முடித்த உடனே ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துட்டு அந்த தண்ணீரில் இதை உப்பை கரைச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் செஞ்சு முடித்த வேட்டி தண்ணியில் உப்பை கரைச்சிட்டு இந்த தண்ணியை கால் மிதிப்படாத இடத்துல போய் ஊற்றிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யுங்க.
பிரபஞ்ச ஆற்றலோடு கனெக்ட் ஆகி உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுடைய தேவை விருப்பங்கள் நிறைவேறும். இது ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிற கட்டுப்பாடுகள் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய தேவைகள் ஆசைகள் நிறைவேறும் என்பதில் டவுட் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.